என்னதான் பிளான்ட் லவராக இருந்தாலும் மோஸ்ட்லி காசு கொடுத்து செடி வாங்கணும் அப்படின்னா ஐயோ அப்படின்னு இருக்கும். அதனால எங்கெல்லாம் கட்டிங்ஸ் கிடைக்குமோ அங்கே கேட்டு வாங்கிக்கிறது, சில இடங்களில் இருந்தால் நம்மளே எடுத்துகிட்டு வந்துக்கிறது, அந்த மாதிரியான பழக்கம் தான் எனக்கு ஒன்று. ஆனால் அந்த ரோஸ் செடி மட்டும் நம்ம என்ன தான் வாங்கி வச்சா கூட வராது, இதில் கட்டிங்ஸில் இங்கே வரப்போது. அதனால் கொஞ்சம் நிறைய கலர்ஸான ரோஸ் செடிகள் வாங்கி வச்சுருந்தேன். ஃபஸ்ட்டே வந்துட்டு ஒயிட் மட்டும் இருந்துச்சு, மற்றபடி எல்லாமே நாட்டு ரோஸுங்களாக தான் இருந்தது. இதை வாங்கி வைக்கிறதுக்குள்ளே அது கூட ஒரு போராட்டம் நடக்கும் பார்த்தீங்களா. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம வந்துட்டு இந்த சாணி குப்பையெல்லாம் போட்டு அந்த உரம்லாம் போட்டால் தான் வரும் அப்படின்னு அதெல்லாம் நான் கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு வந்து போட்டு வைப்பேன். ஆனால் அது வரவே வராது. என்னமோ எனக்கும் அதுக்கும் சண்டை மாதிரியாக நடந்துக்கும். இதில் இதை வந்துட்டு டப்பாலேருந்து எடுக்கிறதுல ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று இருக்கும். அது சுற்றியும் தட்டிட்டு அதுக்கப்புறம் இப்படி குப்பரை கமுத்தி எடுத்தோம்னா வந்துடும். அப்படி தான் வச்சுருக்கேன். இந்த ரோஸ் செடியெல்லாம் இப்போ வச்சதுக்கப்புறம் பார்த்தா வெறும் தலை மட்டும் 2 குச்சி மட்டும் தான் நிற்கிது. அது எப்படி வளரும்னே எனக்கு தெரியல. ஸோ கஷ்டப்பட்டு வச்சாச்சு. அதுக்கப்புறம் மழை காலமாக இருந்தால் கொஞ்சம் ஒரு பாதி செடி வளர்ந்த மாதிரி இருக்கும். வெய்ய காலம் வந்துச்சுன்னா அப்படியே நிற்பாங்க. 3 மாதத்துக்கு வந்துட்டு இந்த வெடிக்காத எரிமலை நிற்கிற மாதிரியே நிற்கும். அதுக்கப்புறம் எங்கேயாவது இருந்து ஒரு துளிர் வரும். வாழ்க்கையை நம்பிக்கையில் தானே ஓடுது, தலைஞ்சு வந்துடும். நம்பிக்கையில் அதை வச்சுட்டு அங்கேருந்து மழை இழந்த பழத்தை போட்டு சாப்பிட்டு வந்துட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு அப்படியே என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது டிப்ஸ் இருந்தால் சொல்லிட்டு வாங்க.